கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக சந்தோஷப்படுகிறேன். நேற்றிருந்தல தாவீது ராஜாவுடைய குணஜீத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே அவருடைய குமாரன் சாலமோன் அவருக்கு பின்பு ராஜாவாக வருகிறார். அவர் அந்த இஸ்ரவேல் மக்களை, இஸ்ரவேல் ஜனத்தை அவர் நியாயம் விசாரித்து ரொம்ப அதிகமாக அவருடைய எல்லா காரியங்களிலும் ஞானமாய் நடந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் அவர் கேட்கிறதான ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருந்தது, அவருக்கு உகந்ததாக இருந்தது. அது என்ன காரியத்தை கேட்டார் பாருங்க. அவர் சொல்கிறதானது 3வது அதிகாரம் 9வது வருஷத்துல 1 ராஜாக்கள் 3:9 ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். சாலமோன் எனக்கு பெரிய செல்வத்தை கொடுங்க, பொன்னை கொடுங்க, வெள்ளியை கொடுங்க, பெரிய ராஜ்யங்களை கொடுங்க என்றெல்லாம் கேட்கல. அவர் கேட்டது ஒன்னே ஒன்று, இந்த ஜனங்களை நான் ஞானமாய் நடத்துவதற்கு, அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தை தாருங்கள் என்று கேட்டார். ஆண்டவர் பாருங்க, அவருக்கு அவனுடைய எண்ணத்தையும் அவனுடைய விருப்பத்தையும் பார்த்த பொழுது தேவன் மிகவும் அகமகிழ்ந்தவராக அந்த நேரத்தில் அவன் கேட்டதை கொடுத்தார். அதற்கு மேலாக அவன் கேளாததையும் அவனுக்கு கொடுத்து, அவனுக்கு முன்பாகவும் சாலமோனுக்கு முன்பாகவும் பின்பாகவும் எந்த ஒரு ராஜாவும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுத்தார். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான பாடம் என்ன? நாம் ஆண்டவரிடத்தில் என்னத்தை கேட்க வேண்டும், அவர் என்ன நமக்கு கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார் என்று அறிந்து கொண்டு நாம் பொன்னையும் பொருளையும் ஆஸ்தியையும் வீடையும் மற்ற காரியங்களை கேட்காதபடிக்கு ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்போம். அந்த ஞானமுள்ள இருதயம் இருந்தால் நாம் ஞானமாய் நடந்து அதிக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோன் கேட்டது போல எங்களுக்கு ஒரு நல்ல ஞானமுள்ள இருதயத்தை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவனுக்கு கேட்டதை கொடுத்தீர், அவன் கேட்காததையும் கொடுத்தீர் என்று பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.